ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நினைவுகூர்ந்து ஜெபிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த நாட்களில் வாசிக்க கேட்கிற இறைவார்த்தை பகுதிகள் அத்தனையும் இயேசுவினுடைய பாடுகளில், இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்து கொள்கிறார்கள் என்பதை குறித்த செய்திகளை நாம் வாசித்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு 2 பேரை குறித்து தியானிக்க இறைவார்த்தை அழைப்பு தருகிறது. ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. இந்த இருவரையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறுதி ராவுணவின் போது சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்திருக்கிற போது பாதங்களையெல்லாம் கழுவி முடித்த பிறகு இயேசு சீடர்களுக்கு சொல்கிற அறிவுரை பகுதிகளிலே அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நிகழ்வுகள் வருகிறது. நமக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் பேதுருவை பார்த்து நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். ரெண்டும் ஒரே நிகழ்ச்சியில் தான் நடக்குது. நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பேதுருவை பார்த்து நேரடியாக சொல்லிவிட்டார். அதுபோலவே யூதாசையும் பார்த்து ஆண்டவர் நீ தான் என்னை காட்டி கொடுக்க போற என்று சொல்லியிருந்தால் என்ன? ஏன் சொல்லவில்லை? இதற்குள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக செய்தி என்ன என்பதை குறித்து தியானிக்கவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேதுரு மறுதலிப்பார் என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. அதுபோலவே யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்றும் அவருக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பேதுருவை பெயர் சொல்லிவிட்டார், யூதாஸை பெயர் சொல்லாமல் அப்படியே விட்டுவிட்டார். இதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? ஏன் பேதுருவை எல்லார் முன்னிலையிலும் நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார்? எல்லார் முன்னிலையிலும் யூதாஸை பார்த்து நீ என்னை காட்டி கொடுப்பாய் என்று ஏன் சொல்லவில்லை? எல்லார் முன்னிலையிலும் சொல்லிவிட்டா இவன் தானா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா? ஆனால் சொல்லவில்லையே, ஏன்? எல்லாம் அறிந்த இயேசு ஏன் இதை சொல்ல மறந்தார் அல்லது சொல்ல ஏன் மறுத்தார் என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக எழ வேண்டும். தவக்காலத்தினுடைய புனித வாரத்தில் பயணிக்கிற நாம் வாசிக்கிற ஒவ்வொரு பகுதியும் எதற்காக, ஏன் இப்படி சொல்லப்பட்டது என்ற கேள்விகளுக்குள்ளாக நாம் போகிற போது அதற்கான விடை கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய இயல்பு யாருடைய இயல்பை போல் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் இயல்பை ஒத்திருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி இருந்தது? மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்பதை தெரிந்தவுடனே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல், அவமானப்படுத்த விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்திலே நாம் இதனை வாசிக்க கேட்கிறோம். 19வது வசனம் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, யோசேப்பிடம் எந்த அந்த குணம் விளங்கியதோ அதுபோலவே ஒரு பண்பு இயேசுவிடத்தில் இருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் முன்னிலையிலும் இவன் தான் காட்டி கொடுப்பான் என்று எப்படி சொல்லலாம்? ஆகவே அவனை அவமானப்படுத்த விரும்பவில்லை, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசுனுடைய இயல்பு, இறைவனுடைய அன்பு என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த விரும்பவில்லை, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. எல்லாரும் தான் கேட்டாங்க, ஆண்டவரை நானா கட்டி கொடுப்பேன், நானா என்று எல்லாரும் கேட்டார்கள். இயேசு யூதாசுக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுத்தார். யாருக்கு நான் அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவனுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அப்பத்துண்டை யூதாஸுக்கு மட்டும்தான் தோய்த்து கொடுத்தாரா?
எல்லாருக்கும் தானே இது நடந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கு கூட இயேசு அவனை காட்டி கொடுக்க விரும்பவில்லை, அவனை அவமானப்படுத்த விரும்பவில்லை, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்று நினைக்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஒருவரை பற்றி ஒரு செய்தி தெரிந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பேசுவோம், எவ்வளவு இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவோம், எவ்வளவு அவமானப்படுத்துவோம். அவரை சிக்கினார் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து கொண்டே ஒருவரை இழிவுபடுத்துவதற்கு நாம் தயங்குவதில்லை, அவமானத்திற்கு உள்ளாக்க தயங்குவதில்லை. அதில் முதல்ல நான் தான் பேசணும், அதில் நான் தான் முதல்ல சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இயேசுனுடைய செயலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன்தான் தன் உயிருக்கே ஆபத்து, அவன்தான் தெரிந்த பிறகும் கூட இயேசு சொல்லவில்லை. அதுதான் இயேசுனுடைய இந்த வாழ்வினுடைய செயலாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் பேதுருவிடம் ஏன் நீதான் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார்? நமக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறார். யூதாசை பார்த்து சொல்லாமல் விட்டுவிட்டார், பேதுருவை பார்த்து எல்லார் முன்னிலையிலும் நீ மறுதலிப்ப, மும்முறை சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரே. அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வருகிற போது பேதுரு ஒரு அதீதமான தன்னம்பிக்கையோடு இருந்தார். ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு போய்விட்டாலும் நாம் உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று அவர் சொல்லுவார். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி சொல்லுகிற பேதுருனுடைய பலகீனத்தை ஆண்டவர் இயேசு தெரிந்திருந்ததால் தான் அவரை பார்த்து உன் பலகீனத்தை நீ அறிந்து கொள், இப்படி பேசுகிற ஆள் நீ மறுதலிக்க மறக்க மாட்ட, அதை செய்வதற்கும் துணிவாய் என்பதை தெரிந்துதான் ஆண்டவர் அப்படி தெளிவாக சொன்னார். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பேதுருவுக்கும் யூதாசுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ரெண்டு பேருமே தவறு செய்தார்கள். யூதாஸ் காட்டி கொடுத்தான், பேதுரு மறுதலித்தார். ஆனால் இரண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன? யூதாஸ் மனம் திரும்ப மறுத்தான், பேதுருவோ மனம் திரும்பி வருவதற்கு தயாராக இருந்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால் மனம் திரும்பி வருகிற ஒரு மனத்தை தான் அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் யாரையும், எந்த மனிதரையும் எப்போதும் குற்றவாளியாக காட்டியதே இல்லை. நீங்கள் தான், நீ தான் அப்படின்னு சொல்லுகிற மனநிலை இயேசுவுக்கு எப்போதும் இருந்ததில்லை. வெளிப்படையாக பேதுருவை குறித்து சொன்னது எதற்காக? அவன் திரும்ப வருவான் என்று தெரிந்ததால் அப்படி சொன்னார். யூதாசுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனால தான் நான் அப்பத்துண்டை தோய்த்து கொடுப்பேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, பேதுருவுக்கும் ஒரு வாய்ப்பு தான். இருவரும் வாய்ப்பு பெற்றார்கள். ஆனால் ஒருவர் திரும்பி வந்தார், ஒருவர் திரும்பி வராமலேயே போனார் என்று பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். ஆண்டவரை காட்டி கொடுப்பவர் யார் என்று சொல்கிற போது, ஆண்டவரே அது நானோ, நான் தானா என்று நம்முடைய உள்ளத்தில் நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அல்லது பேதுருவைப் போல ஐயோ நான் மன வருந்துகிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது திரும்ப வந்து ஆண்டவரோடு இணைவதற்கு தயாராக இருக்க வேண்டும். தவக்காலம் பல்வேறு நிலைகளில் நம்மை தயாரித்திருக்கிறது. புனித வாரம் இன்னும் அதிகமாக புண்ணியத்தை சேர்க்கிற நாட்கள். இந்த நாட்களில் இறைவார்த்தையை வாசித்து இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற உண்மையில் பயணிப்பதற்கு முன்வருவோம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.